அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒற்று பிழைகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகும் நம்ம அவுட் ஆஃப்ல நிறைய விதி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல் புக் விதி பார்த்தாச்சா, அது அவுட் ஆஃப்ல பாருங்கள் ஒரு 62 விதி உண்டு. எது வல்லின மிகுவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 விதி இருக்குது. ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் 30 விதி கிட்ட பார்த்தோம். இப்போ மீதி விதியெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுபோல் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸில் இணையணும்னா பேட்ச் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுவாங்க சரிங்களா. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகலாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கையாள முடியும் சரிங்களா. அதனால் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நீங்கள் டெய்லி கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கணும். மேக்ஸு ஜிக்கெலாம் பார்த்த என்னங்களா உங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 30வது விதி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 29 விதி பார்த்தாச்சு சரிங்களா. இப்போ பாருங்களேன், ஆய் போய் என்னும் எச்ச சொற்களோடு புணரும் வல்லின மிகுங்கு. அப்போ பாருங்க, போய் இங்கே பாருங்க, சொன்னார், போய் தேடினார், சொன்னதாய் சொல். அப்போ அங்கே ஆயிருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது வல்லின மிகு வருது. ஒழுங்காய் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வல்லின மிகு வருது. மெதுவாய் அப்போ வந்து தான் ஆய் வருது. அப்போ ஒன்றுனா ஆய் என்னும் சொல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகும். அப்படின்னா வந்தாய் கூறு அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆய் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வல்லின மிகவும் வந்திருக்கு சரிங்களா. அதுமாரி பாருங்களேன், இரண்டாம் வேற்றுமை இப்போ வந்து 30வது விதியிலேருந்து 62வது விதி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. இது வல்லின மிகுல பார்க்க போகிறோம். அடுத்த வல்லின மிகா பார்க்க போகிறோம் சரிங்களா. பாருங்களேன், இரண்டாம் வேற்றுமை விரியில் வள்ளி மிகுங்காங்க. அதான் இரண்டாம் வேற்றுமை விரி, அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ இருக்கலாம். அந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பான வேற்றுமை உறுப்பு ஐ அது நிலைமொழியில் வெளிப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதான் இரண்டாம் வேற்றுமை விரி சொல்லுவோம் சரிங்களா. அதாவது விரினாலே வந்து பார்த்தா அந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்களேன், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது உங்களுக்கு தெரியும், ஐ சரிங்களா. அப்போ பாருங்கள் கதிரவனை, ஸோ ஐ வந்திருக்கா. அப்போ பாருங்கள் கதிரவனை கண்டேன், பசுவை கட்டினான். ஸோ வந்து பார்த்தா அங்கே ஐ வந்திருக்கு. ஸோ அதனால் இரண்டாம் வேற்றுமை விரி வந்திருக்கு. இரண்டாம் வேற்றுமை விரி வந்து பார்த்தா வெளிப்படையாக வந்துச்சுன்னா இது வல்லினம் மிகும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ பாருங்கள், பொருளை தந்தான் அப்போ என்னது இத்து வந்திருக்கா. அதை பாருங்கள், செய்யுளை படி, செய்யுளை படி அப்போ வந்து பார்த்தா இப்போ வந்திருக்கு. ஸோ பாருங்கள், பொருளை தந்தாள் இல்லை தந்தான், பசுவை கட்டினான். அதை பாருங்கள், கெட்டதை செய்யாதை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வரல, அங்கே வந்து பார்த்தா வல்லின மிகு. சீதையை காண்பேன் அப்போ பாருங்க இக்கு வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை செய்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வரும்போது இது வல்லின மிகும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னதுன்னு தெரியணும் உங்களுக்கு ஐ சரிங்களா. இதுக்கப்புறம் பாருங்களேன், அடுத்த விதி பாருங்களேன், 31வது விதி. விதி என்னது 31 சரிங்களா. இப்போ பாருங்கள், விதி 31ல் நான்காம் வேற்றுமை விரியில் வலிமிகுன்னு இருக்காங்க. அங்கே என்ன சொன்னாங்க, ரெண்டாம் வேற்றுமை விரி. இப்போ நான்காம் வேற்றுமை விரிங்காங்க. ஸோ எந்த வேற்றுமை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான்காம் வேற்றுமை விரியில் வலி மிகும்ட்டாங்க. அப்போ நான்காம் வேற்றுமையோட உருவு என்னது கூ சரிங்களா. அது எதிலெல்லாம் வரும், கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, இல்லை என பல பொருட்கள் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஆனால் அதோட உருவு என்னதுன்னா கூ சரிங்களா. நான்காம் வேற்றுமை உறுப்பு அது நிலைமொழியில் வெளிப்பட்டு இருந்துச்சுன்னா அங்கே வல்லின மிகும். பாருங்கள், வீட்டுக்கு போனான் அப்போ பாருங்கள் இப்போ வந்திருக்கா. அறிஞருக்கு பொன்னாடை. ஸோ வந்து பார்த்தா நான்காம் வேற்றுமை விரியில் வந்து பார்த்தா வல்லின மிகுந்திருக்கு. பொண்ணுக்கு கொடுத்தான் சாரி பெண்ணுக்கு கொடுத்தான் அப்படின்னு இருக்கா. அப்போ பாருங்க இக்கு வந்திருக்கு சரிங்களா. நாட்டுக்கு சேவை செய், நாட்டுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இச்சு வந்திருக்கு. கடைக்கு போ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு. இது என்னெல்லாம் என்னது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நான்காம் வேற்றுமை விரி. நான்காம் வேற்றுமை ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நிற்கல, விரியில் வந்து வல்லின மிகுன்னு பார்த்துருக்காது சரிங்களா. மாட்டுக்கு பின்னாக்கு சரிங்களா. அதே மாதிரி அவனுக்கு தெரியும் இது. ஸோ அப்போ இரண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரி. ஸோ பார்த்தா கூ ஐ, அதான் ஐ கூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நிற்கல வந்து பார்த்தா இது வல்லின மிகுது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வன்தொட கூட்டிலுகம், இது ஒரு வன்தொட கூட்டிலுகம், இது ஒரு வன்தொட கூட்டிலுகம், இது ஒரு வன்தொட கூட்டிலுகம் கூட சொன்னாலும் சொல்லலாம் சரிங்களா. இது ஒரு வன்தொடர், இது ஒரு வன்தொடர் பாருங்களா, இது ஒரு வன்தொடர் சரிங்களா. அப்படியும் நீங்கள் பார்த்துக்கலாம், அதுலேயும் பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் 32வது விதி சரிங்களா. 32வது விதி பார்க்க போகிறோம். எனது அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லின மிகுன்னு இருக்காங்க சரிங்களா. அதாவது எனது அதற்கு, இதற்கு, எதற்கு இந்த சொல்ல என்னதான் இருக்குது நல்லா பாருங்களேன். நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ நிலைமொழியில் வெளிப்பட்டு நிற்கிறது கரெக்டாக. அதற்கு, இதற்கு, எதற்கு எனது அதில் நான்காம் வேற்றுமை உறுப்பு எனது வெளிப்பட்டு நிற்கிறது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கசட தபர இது இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு இது எழுது வல்லினம். அப்போ வன்தொட கூட்டில் இருக்கிறோம். இது கசட தபர இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு சரிங்களா. அப்போ பாருங்களேன், இது ஒரு வன்தொடர், இது ஒரு வன்தொடர், இது ஒரு வன்தொடர் அப்படி எடுத்துக்கலாம்.
இல்லைன்னு நீங்கள் என்ன எடுக்கணும், 4ஆம் வேற்றுமை விரின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக நிற்கி, நீ எது கூ வெளிப்படையாக நிற்கி அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதற்கு இதற்கு எதற்கு அங்கேயும் வள்ளி மிகுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ அதற்கு கொஞ்சமும் குறைந்ததன்று. சரிங்களா, இதற்கு சிறிதும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ பாருங்க, கவலைப்பட தேவையில்லை. அது எதற்கு கேட்கிறாய் வரி அப்படின்னு வந்து தான். ஸோ அங்கெல்லாம் வள்ளி மிகுந்திருக்கு. எதற்கு இதற்கு. சரிங்களா, அடுத்த பாருங்க 33வது விதி. வேற்றுமை தொகையில் வழி மிகுன்னு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தால 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அக்ரணியாக இருப்பின் தான் வழி மிகுன்னு இருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். 6ஆம் வேற்றுமை தொகையில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நிலைமொழி எது நிலைமொழி இங்கே இருக்குது, வருமொழி இப்படி இருக்கும். அந்த நிலைமொழி என்னது அக்ரணியாக இருக்கணுமா. அக்ரணி என்னது, உயர்திணைக்கு இல்லாமல் மற்ற அக்ரணியாக இருக்கணும். சரிங்களா, மனிதன் அல்லாத மற்ற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அக்ரணி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விலங்கு பாருங்கள், புலித்தோல்னு இருக்குது. இது எப்படி சார் 6ஆம் வேற்றுமை தொகைன்னு நம்ம சொல்லணும்னா, தொகைனா அந்த உருபு மறைஞ்சு வரும். 6ஆம் வேற்றுமையோட உருபு என்னது, அது ஆது அ. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வேற்றுமையோட உருபு. இப்போ சொல்லுவாங்களா, ராமன் வில்லுன்னு, ராமனது வில் அப்படிமோ, நண்பன் கை நண்பனது கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், புலித்தோல்னு இருக்குது. அது இது புலியினது தோல். ஸோ அங்கே பாருங்களேன், புலித்தோல்னு இருக்குது. இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி அக்ரணியாக இருக்குது. சரிங்களா, மனிதன் அல்லாத மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது உயிர் உள்ளது உயிரற்ற மற்ற மனிதன் இல்லாத மற்றது உயிரற்ற மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்னின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ பாருங்கள், புலி என்பது ஒரு அக்னி. அது வந்து இது 6ஆம் வேற்றுமை உருவாகவும் இருக்குது. அப்போ இது அது புலியினது தோல். ஸோ பாருங்கள், புலியினது தோல்னு சொல்லுவாங்க. அது இன்னும் 6ஆம் வேற்றுமையோட உருவு மறைந்து வந்துள்ளது. எனவே இது 6ஆம் வேற்றுமை தொகையில் மிகுந்து உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதான் பாருங்கள். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா குருவி, இது வந்து பார்த்தா ஒரு அக்னி. சரிங்களா, இப்போ இதை என்ன சொல்லுவாங்க, குருவினது தலை. ஸோ 6ஆம் வேற்றுமை உள்ளது, அது வந்து பார்த்தா மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தா வள்ளியினம் மிகுந்திருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் இடத்துல வள்ளினம் மிகும். சரிங்களா, இப்போ குருவி தலை, அப்போ வந்து பார்த்தா இத்து வந்திருக்கணும். இப்போ புலித்தோல்னு புலித்தோல் இத்து வந்திருக்கா, இதை தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பூனைக்கால், பூனையினது கால் அப்படின்னு சொல்லலாம். அந்த இங்கே இந்த 6ஆம் வேற்றுமையோட 6ஆம் வேற்றுமை தொகை வந்திருக்கு. ஸோ மறைந்து வந்திருக்கு. தொகைனா என்ன, மறைந்து வந்துருக்கு, அதனால இக்கு வந்திருக்கு. தேர் தட்டுனுக்க, தேரினது தட்டுன்னு, அதனால இத்து வந்திருக்கு. பூனைக்கண், பூனையினது கண், ஸோ இக்கு வந்திருக்கு. சரிங்களா, இதெல்லாம் என்னது 6ஆம் வேற்றுமை தொகை. தொகை மறைந்து வந்துச்சுன்னா என்ன அங்கே வள்ளினம் மிகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, புலித்தலைன்னு என்னது, புலியினது தலை. சரிங்களா, குதிரை சேனம்னு எது, குதிரை சேனம்னு குதிரையினது சேனம். சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இச்சு வந்திருக்கு. சரிங்களா, தலை தோற்றம் இது தலையினது தோற்றம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இத்து வந்திருக்கு. சரிங்களா, கங்கை கரை, கங்கையினது கரை. இங்கே பாருங்களேன், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்திருக்கு. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த 33வது விதியை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த வேற்றுமை தொகையில் வழி மிகுன்னு இருக்காங்க. அதில் என்ன வேற்றுமை தான், 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அக்னியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வழி மிகுன்னு இருக்காங்க. பாருங்களேன், பூனை, புலி, குதிரை, அதை பார்த்துங்க கங்கை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு 6ஆம் வேற்றுமை தொகை. ஸோ அப்போ என்னது அங்கே வந்து பார்த்தா வழி மிகும். சரிங்களா, 6ஆம் வேற்றுமை தொகை. அதை பாருங்களா, எந்த ஒன்று பாருங்கள், அது இருந்தால் அக்னியாக இருக்குது. சரிங்களா, ஆனால் 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி இருக்குல்ல, அது அக்னியாக இருந்தால் மட்டும்தான் வழி மிகும். நிலைமொழி மட்டும் உயர்திணையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தா வழி மிகாது. இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், சான்றோர் பேரவைன்னு இருக்குது. இது சான்றோரது பேரவை, சான்றோரினது பேரவை அது வந்திருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் வேற்றுமை தொகை தான். ஆனால் என்னென்னா 6ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இது என்னதுன்னா, இது வந்து பார்த்தா அக்ரணியாக இல்லாமல் உயர்திணையாக இருக்குது. எது நிலைமொழி, எது இதுதான் நிலைமொழியும். இது இருந்தால் இருக்குது, ஒரு உயர்திணையாக இருக்குது. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில் ஒரு நிலைமொழி உயர்திணையாக இருந்துச்சுன்னா அங்கே வழி மிகாது. அக்ரணியாக இருந்தால் மட்டும்தான் வழி மிகும். இது தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. புலவர் கூட்டம்னா என்னது, புலவர் கூட்டம்னது புலவரினது கூட்டம் அப்படிங்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இக்கு போடக்கூடாது, அதான் ரூல்ஸு. சரிங்களா, மறவர் குடில்னது மறவரது குடில், மறவரினது குடில் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் அது எந்த ஒரு உயர்திணையாக இருக்குது, அதனால் அங்கே வந்து தான் வழி மிகாது. ஸோ பாருங்கள், 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அக்னியாக இருந்தால் மட்டும்தான் வழி மிகும். நிலைமொழி உயர்திணையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வழி மிகாது, வள்ளினம் மிகக்கூடாது. இதுதான் ரூல்ஸு. சரிங்களா, அடுத்து 34 ரூல்ஸை பாருங்கள். உடன் தொக்க தொகையில் ஒற்று 6ஆம் வேற்றுமை தொகையில் உருவும் பயன் உடன் தொக்க தொகை அமையாது. சரிங்களா, உடன் தொக்க தொகையில் ஒற்றும் 6ஆம் வேற்றுமையிலும் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அமையாதுங்காங்க. ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இப்போ நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா, இப்போ மொத்தம் வேற்றுமை எது பார்த்தா 8ன்னு தெரியும். சரிங்களா? அந்த 8ல் 1, 2 அதாவது 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி தெரியும். 1, 8 விட்டுருவீங்களா? அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒற்றும் 6ஆம் வேற்றுமையில் உருவும்னா என்னது? 1ஆவதும் 6ஆவதும். சரிங்களா? 1ஆவதும் 6ஆவதும் விட்டுட்டிங்கன்னா அதை பாருங்கள், மற்ற 2வது சரி 3, 4, 5, 7 வேற்றுமைகளில் உருபும் பயனுடன் தொக்க தொகையில் வழிமிகும். இந்த 2, 3, 4, 5, 7 இந்த வேற்றுமை உறுப்பு இருக்குல்ல, அதாவது வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை எது? 2ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகையில் மிகவும், 3ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகையில் மிகவும், 4ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகையில் மிகவும், 5ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொகையில் மிகவும், 7ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகையில் மிகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 2ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகவும் இருக்காங்க. ஸோ என்ன சார் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகைனா, இப்போ பாருங்களேன், கஞ்சி தொட்டின்னு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தா இது 2ஆம் வேற்றுமை உருவுன்னு தெரிஞ்சு போச்சு. எது? கஞ்சியே தொட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கஞ்சி தொட்டி. அப்போ ஏன் இங்கே இத்து வந்துருக்குன்னா, இது 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அதாவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு என்னது? உருபு, அந்த உருபும் இருக்கும், அதோட பயனும் உடன் தொக்க தொகையில் மறைஞ்சு வரும். சரி பாருங்களேன், கஞ்சியே அப்படிம்போமா, அப்போ வந்து தான் ஐ வந்திருக்கா, அதை பாருங்க, ஊற்றி வைத்திருக்கும். ஸோ இது பயன். சரிங்களா? தொட்டி. சரிங்களா? அப்போ கஞ்சியே ஊற்றி வைத்திருக்கும் தொட்டின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்த பாருங்களேன், வெற்றி திருமகன் இருக்கு. அப்போ வெற்றியே பெற்ற திருமகன். அப்போது வந்து பார்த்தோன்னா இங்கே உருவும் பயனும் உடன் தொக்க தொகைனா, இங்கே உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சரிங்களா? அதுதான் இது வெற்றியே பெற்ற திருமகன். அப்போ என்னது? இங்கே ஐ வந்திருக்கணும், ஐ வந்திருக்கு, அதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை வந்திருக்கு. அப்போ என்னது? வெற்றி திருமகன் இத்து வந்திருக்கும். சரிங்களா? எலி கூண்டு, இங்கே எலியே அடைக்கும் கூண்டு அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இது அங்கே என்ன வேற்றுமை உருவும் பயனுடைய தொக்க தொகை மறந்து வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பாருங்க, எலி கூண்டுன்னு வந்திருக்கு. அரிசி பானை. என்னது? அரிசி பானை, அரிசியே வைத்துள்ள பானை அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்க, அரிசி பானை. தயிர் குடம், தயிரே வைத்துள்ள குடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தா தயிரே, அப்போ வந்து இக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதுமாரி வந்து பார்த்தா 2ஆம் வேற்றுமை இருக்கு. எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் அனுப்பியிருப்போம், இந்த பிடிஎஃப்லாம் அனுப்பியிருப்போம். அதில் எழுதி பாருங்கள், நல்லா பார்த்துட்டு நோட் போட்டு எழுதிங்க. சரிங்களா? அதான் உங்களுக்கு நல்லது. அதை பாருங்களேன், 3ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகையில் வர்லினும் மிகுன்னு இருக்காங்க. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகைன்னு என்னதுன்னா, இது பாருங்கள், வெள்ளி பணம்னு இருக்குது. வெள்ளியால் செய்த பணம். அப்போ பாருங்கள், என்ன வந்துட்டு ஆள் வந்துருக்கு. சரிங்களா? ஆள் வந்தாலும் இது 3ஆம் வேற்றுமை உருவும் 3ஆம் வேற்றுமை உருவு. ஸோ அது வெள்ளியால் செய்த பணம். அப்போ உருவும் வந்துருக்கு, பயனும் வந்து உடன்தொக்க தொகையில் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பணம்னு வரணும். ஸோ பார்த்தீங்களா, பித்தாளை தட்டுன்னு இருக்குது, பித்தாளை தட்டு அப்படி சொல்லலாம். ஸோ பித்தாளை குடம், பித்தாளை குடம் சொல்லலாம். பருத்தி புடவை, பருத்தி புடவை சொல்லலாம். பூப்பந்தல், இது பூப்பந்தல் அப்படின்னு சொல்லலாம். பூவால் அங்கீகரிக்கப்பட்ட பந்தால் பூப்பந்தல். இரும்பு பெட்டி, இரும்பு பெட்டி. அட்டை பெட்டி, அட்டை பெட்டி. காகிதம் புத்தகம், என்னது? காகிதம் புத்தகம், என்னது? காகிதத்தால் ஆன புத்தகம். ஸோ 3வது பார்த்துக்கோம். அப்போ 4வது வந்து பார்த்தா ஒரு 2 எக்ஸாம் பார்க்கும். மீதியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்பில் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுங்களா? 4ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகையிலும் பண்ண குழந்தை பால். குழந்தை பால், குழந்தைக்கு கொடுக்கும் பால். ஸோ 4ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்க தொகை வந்தது. ஸோ அதை பாருங்கள், உரிமை போராட்டம், உரிமையே போராட்டம், உரிமைக்கு நடத்தும் போராட்டம் அப்படின்னாரு. தலைமுடி சாயம், தலைமுடி சாயம், தலைமுடிக்கு பூசும் சாயம்ங்காரு. பசு தீவனம், பசு தீவனம்னா பசுவுக்கு கொடுக்கும் தீவனம்னு. குறிப்பு, பெயரும் சேர்ந்து அமைவது பேர் தொகை. இந்த பேர் தொகைகள் நிலைமொழி உயர்தினியாக இருப்பின் வலிமிகாதுன்னு இருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சுக்க. அதை 5ஆம் வேற்றுமை உருவும் பயனுள்ள தொக்க தொகையில் வருளிலே மிக இருக்காங்க. நீளம் கறி, நிலக்கரி, நிலத்திலிருந்து எடுக்கும் கறி. ஏரி தண்ணீர், இது ஏரி தண்ணீர், ஏரியிலேருந்து கிடைக்கும் தண்ணீர். தேங்காய் பால், இது தேங்காய் பால், தேங்காயிலேருந்து பிழியப்படும் பால். சரிங்களா? அப்போ 7ஆம் வேற்றுமை உருவும் பயனுள்ள தொக்க தொகையில் வலியினை மிகுன்னு இருக்காங்க. அப்போ இங்கே மலைக்கல்லன், இது மலையின் கண் உள்ள கல்லன் அப்படின்னு சொன்னாங்க. சென்னை பல்கலைக்கழகம், சென்னையின் கண் உள்ள பல்கலைக்கழகம்.
அதை பாருங்க, சோலை குயில் அப்படின்னு வந்து இக்கு வந்திருக்கு. சோலையின் கண் உள்ள குயில். அன்னை பாடல் அன்னையின் கண் உள்ள பாடல் சரிங்களா. அன்னையின் கண் உள்ள பால் சாரி. அப்போ சென்னை கல்லூரி சென்னையில் உள்ள சென்னையின் கண் உள்ள கல்லூரி. குறிப்பு 6ஆம் வேற்றுமை தவிர மற்ற வேற்றுமைகள் அமையும் உருவு மேலும் தொகைகளில் நிலைமொழி அக்கறையாக இருப்பின் வழி மிகும் அப்படின்றாங்க. ஆக என்று முடியும் அனைத்து சொல்லுறுப்பு சரிங்களா. இவங்க சொல்லுறுப்பு ஏற்கனவே நம்ம அங்கே 2 பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோவில். அப்போ இங்கேயும் எழுதி வச்சுக்கணும். அப்போ இந்த ஆகன்னு முடிஞ்சாலும் கண்டிப்பாக வழி மிகுப்பேன். முதல் அன்பாக, மெதுவாக, சிறப்பாக, ஏழையாக அப்படின்னு பார்க்குவா. பாருங்க, பணக்காரனாக ஆக இன்னும் சொல்லுவதுக்குள்ள வந்து மிகுதா. அதை பாருங்க, அரிசிக்கு பதிலாக இச்சு வந்திருக்கா. சரி பாருங்க, மூலமாக இல்லை பாருங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக ஆக இச்சு வந்திருக்கா. ஸோ வந்து ஆக இன்னும் சொல்லுறுப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழியிலே மிகும். பாருங்க, வழியாக கடல் வழியாக ஆக சொல்லுறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுறுப்பு ஆக இன்னும் சொல்லுறுப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழியிலே மிகுந்திருக்கு. இத்து வந்திருக்கா. இங்கே பாருங்க, ஆக ஏன் இது வாயிலாக செய்திகள். அப்போ நாளிதழ்கள் வாயிலாக செய்திகள் வெளியாகின்றன. ஸோ இச்சு வந்திருக்கா. அப்போ ஏதுவாக பாருங்க, கிராம பெரியவர்கள் குடும்பத்திற்கு ஏதுவாக இப்போ வந்திருக்கா. ஆக இன்னும் சொல்லுறுப்பு வழியிலே மிகுந்திருக்கா. அப்போ பாருங்க, ஆக என்று முடியும் அனைத்து சொற்களின் பின்னும் வழி மிகும் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா. அடுத்த பாருங்க 36 பாயிண்ட், வைத்து, பொறுத்து, விட்டு, பொருட்டு, முன்னிட்டு, குறித்து என்னும் வன்தொடர் கூட்டல் ஈட்டு சொற்கள் அதோட சொல்லுறுப்புகளின் பின் வழியின மிகும். அதாவது என்ன சொல்லுவாங்க, வன்தொடர் கூட்டலுக்கு அடுத்து வழியின மிகுங்க. பாருங்களேன், குறிப்பு வைத்து. அப்போது இந்த வைத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிரோம்னா ஒரு வினையச்சம் அப்படி தான் நினச்சிடக்கூடாது. வைத்தான் அப்படின்னு நினச்சி வச்சிடக்கூடாது. வினை முற்று இப்படி இருக்கும். நீங்கள் என்ன நினச்சக்கூடாதுன்னா இது வந்து பார்த்தா ஒரு குற்றியலுகரம் சரிங்களா. என்ன குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம். அப்போங்க வைத்துன்னு இருக்குது. இங்கே பாருங்க, குசுறுப்பு இருக்குது, இங்கே வன்தொடர் இருக்குது சரிங்களா, வள்ளின்னு இருக்குது. அப்போ இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ வைத்து என்பது வந்து ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ வந்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா வைத்து, பொறுத்து, விட்டு இதெல்லாம் ஒரு வன்தொடர் குற்றியலுகரம் தான் சொல்லுவாங்க. வைத்து, பொறுத்து, விட்டு. இந்த விட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்தொடர் குற்றியலுகரம் தான் இருக்காங்க சரிங்களா. பொருட்டு, முன்னிட்டு, குறித்து இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு வன்தொடர் குற்றியலுகரம் இருக்காங்க. அதை பாருங்கள், பொறுத்துக்கு பாருங்களேன், இருக்கும் பணத்தை பொறுத்து திட்டமிடலாம் அப்படிங்கிறாங்களா, பொறுத்து. ஸோ வந்து பார்த்தா வன்தொடர் குற்றியலுகரம் இது வந்திருக்கு, வல்லினம் வந்துருக்கு சரிங்களா. அது விட்டு பாருங்களேன், மனைவியை விட்டு பிரிந்து தனியாக வாழ்கிறார் என்பது வந்து பார்த்தா விட்டு வந்து இப்போ வந்திருக்கா. அப்போ இந்த இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். பொருட்டு பாருங்க, வாடிக்கையாளர்களின் பொருட்டு இச்சு வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அப்போ இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். முன்னிட்டு பாருங்க, தீபாவளியை முன்னிட்டு பணம் புழக்கம் அதிகரித்துள்ளது அப்படின்னுங்க. முன்னிட்டு அப்புறம் வந்து ஒரு வல்லினம் மிகுந்திருக்கா. அப்புறம் என்னது, இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். குறித்து பாருங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து அப்போ இப்போ வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ ஏன் பொதுமக்களிடமிருந்து விழிப்புணர்வு போதுமான அளவு இல்லை அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதில் என்ன செஞ்சுக்கிட்டிங்கன்னா, வன்தொடர் குற்றியலுகரத்தில் எந்த வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தாலும் வல்லினம் மிகும். அதுலேயும் வந்து இந்த ஆக, பொருட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த வைத்து பொறுத்து, விட்டு, பொருட்டு, முன்னிட்டு, குறித்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம் நீங்கள் ஞாபகம் சரிங்களா. இது மற்ற எதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிடக்கூடாது. இது என்னதுன்னா ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ வன்தொடர் குற்றியலுகரத்தை ஆக மொத்தம் வல்லினம் மிகும். அவ்வளோதான் சரிங்களா. அடுத்த பாருங்க, நோக்க, ஆற, போல என்னும் அகர ஈட்டு சொல்லுறுப்புகளின் பின் வழிமிகுன்னு இருக்காங்க. எப்படி, நோக்க, ஆற, போல என்னும் அகர ஈட்டு சொல்லுறுப்புகளின் பின் வழிமிகுன்னு இருக்காங்க. அப்போ பாருங்க, நோக்கன்னு என்னது, அவளை நோக்க தயக்கமாக இருந்தது, அவன் வயிறார் சாப்பிட்டு நாட்கள் பல ஆயினருக்கு. அப்போ பாருங்க, நோக்க நல்லா பார்த்துக்கோங்க. நோக்கன்னா என்னது, அவளை நோக்க தயக்கமாக இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வல்லினம் மிகுந்திருக்கு நோக்குக்கு அப்புறம். இதையும் நம்ம வந்து பார்த்தோன்னா நோக்கன்னு வந்து பார்த்தோன்னா பேரச்சம் இப்படி எதுவும் எடுத்துக்கூடாது நீங்கள் சரிங்களா. அப்போ நோக்குன்னு அந்த ஒரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தா வல்லினம் மிகும். எது, அகர ஈற்று சொல்லுறுப்பு சரிங்களா. அதாவது என்னன்னா, நோக்க என்னும் அகர ஈற்று சொல்லுறுப்புக்கு அப்புறம் வல்லினம் மிகும் சரிங்களா. அப்போ ஆற என்னும் அகர ஈற்று சொல்லுறுப்புக்கு அப்புறம் வல்லினம் மிகும். பாருங்க, பயிரார அப்போ வந்து பார்த்தா இந்த ஆற வருதா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுறுப்புக்கு அப்புறம் வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ பாருங்க, போல நோக்க, ஆற, போலன்னு பாருங்க, சிங்கம் போல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீடினான். ஸோ வல்லினம் வந்திருக்கு சரிங்களா. அது பாருங்க, புலி போல பாய்ந்து சென்றான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போல வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு சரிங்களா. அதை பாருங்க, தமிழ் மொழி போல பெருமை வாய்ந்த மொழி எதுவும் இல்லை. ஸோ வந்து பார்த்தோன்னா அப்போ இது நோக்க, ஆற, போல என்னும் சொல்லுறுப்புகளின் அதாவது இது அகரையீட்டு சொல்லுறுப்பு. அது அகரையீட்டு சொல்லுறுப்பு தான். பாருங்க, நோக்கில் வந்து பார்த்தோன்னா இக்கு ப்ளஸ் க சரிங்களா. ஆறில் வந்து இரு ப்ளஸ் ர சரிங்களா.
போல இல் ப்ளஸ் ல. ஸோ வந்து பார்த்தா அகரையீட்டு சொல்லுறுப்பு சரிங்களா. அதை பாருங்க சுற்றி வேண்டி ஒட்டி என்னும் இகரையீட்டு சொல்லுறுப்புகள் பின்னும் வல்லினம் மிகுமா. அப்போ அகரையீட்டு சொல்லுறுப்புகளில் இது நோக்க ஆற போலன்னாங்க. இப்போ பாருங்க இகரையீட்டு சொல்லுறுப்புல இது சுற்றி வேண்டி ஒட்டிங்காங்க சரிங்களா. பாருங்களேன் சுற்றிக்கு வந்து எடுத்துக்காட்டு பாருங்க. எத்தனை விதி பார்க்கோம்? 38வது விதி பார்க்குறோம் சரிங்களா. விதி நம்பர் 38 பாருங்க. அவனை சுற்றி பெரிய நண்பர் கூட்டமே உள்ளதுங்காங்க. எப்படி அவனை சுற்றி அப்போ வந்து சுற்றி வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. இது என்னது? இகரையீற்று சொல்லுறுப்பு. எது? சுற்றி வேண்டி ஒட்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி என்ன சொல்லுறுப்பு அர்த்தம் வல்லினம் மிகும். ஏன்னா அது சுற்றி வந்து ஒரு இகரையீற்று ஒரு சொல்லுறுப்பு. இகரையீற்று சொல்லுறுப்பு இகரையீட்டு சொல்லுறுப்பு என்னது? வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்துருக்கோமா. இது சுற்றி வேண்டி ஒட்டி அப்படின்னு இந்த விதி பார்த்துருக்கா 38 தான். அதே பாருங்க கிராமத்தை சுற்றி பார்ப்பது இனிமையானது. ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு சரிங்களா. வேண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பாருங்க. தங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்துருக்கு சரிங்களா. உங்களை வேண்டி சித்தப்பா வந்துள்ளார் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேண்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கா. அதான் ஒட்டிக்கு வந்து பாருங்களேன் எடுத்துக்காட்டு பாருங்க. 1 2 எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. முதல் வீரரின் வருகையை ஒட்டி அப்போ ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கா. இப்போ வந்துருக்குங்க முதல்வரின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக ஆக இது வந்திருக்கு. ஏற்கனவே அங்கேயும் வந்துருக்கு சரிங்களா. அப்பவும் பாருங்க இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கா. ஸோ ஒட்டி அதாவது என்ன சொல்லுவாங்க? சுற்றி வேண்டி ஒட்டி என்னும் இகரையீட்டு சொல்லுறுப்புகளிலும் வல்லினம் மிகும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 39 விதி பார்த்துக்கணுங்க. இடை கீழ் என்னும் சொல்லுறுப்புகளின் பின் வலி மிகுந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இடை கீழ் என்னும் சொல்லுறுப்புகளின் பின் வலி மிகுந்திருக்காங்க. இடை என்னது? இடைப்பட்ட நாட்களில் ஓய்வு எடுத்துக்கொள் சொல்றாங்க. இடை அப்போ வந்து பார்த்தோன்னா வல்லினம் மிகுந்திருக்கா. அப்போ என்னன்னா நிறைய சொல்லுறுப்புல தான் வல்லினம் மிகுன்னு பார்த்துருக்குமா. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சுற்றி வேண்டி ஒட்டி அப்படின்னா இது இகரையீற்று சொல்லுறுப்பு. நோக்க ஆற போல இதெல்லாம் வந்து அகரையீற்று சொல்லுறுப்பு. ஸோ வந்து பார்த்தா ஆக இன்னும் சொல்லுறுப்பு அப்புறம் வல்லினம் மிகும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுதி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஒன்றா சேர்த்து அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதை பாருங்கள் இடை கீழ் என்ன சொல்லுறுப்பு வலி மிகவும் இருக்காங்க. இடைனா என்ன பாரு? இடைப்பட்ட நாட்களில் ஓய்வு எடுத்துக்கொள் சரிங்களா. அது பாருங்க புலிகளிடையே பசு போல தவிப்புற்றான். அப்போ இங்கே ஏற்கனவே போல இது வந்து அகரையிற்று. புலிகள் இடை வந்திருக்கா. ஸோ இங்கே அதனால் இப்போ வந்திருக்கு சரிங்களா. அது பாருங்க கீழ் இது இடை கீழ் என்னும் சொல்லுறுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழுக்கு பாருங்களேன் இந்த திட்டத்தின் கீழ் அப்போ வந்து பார்த்தோன்னா ஏன் அந்த கீழுக்கு அப்புறம் வல்லினம் மிகுதுன்னா இதனால தான் சரிங்களா. இப்போ பாருங்கள் கீழ் பயனடைந்தவர்கள் பலர். ஸோ வந்து கீழ்காணும் இது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. கீழ்காணும் இக்கு வந்திருக்கும் சரிங்களா. கீழ்காணும் செய்திகள் முக்கியமானவை அப்படின்னா இடை கீழ் என்னும் சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் அதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. விதி நம்பர் 38 முடிஞ்சிட்டு. விதி நம்பர் 40 பாருங்க. நிலைமொழி ஈற்றில் இல் என்னும் மெய்களுள் ஒன்று நின்று வல்லொழுத்தில் தொடங்கும் பேர்ச்சொல் வருமொழியாய் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அது என்ன ஆகுமா? இடையில் வருமொழி முதல் வல்லொழுற்று மிக்கும் நிலைமொழி அக்னியாக இருத்தல் வேண்டும் இருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை நிலைமொழி உங்களுக்கு தெரியுங்களா. இது நிலைமொழி இது வருமொழி சரிங்களா. பாருங்களேன் இது நிலைமொழி இது வருமொழின்னு இருக்குது. இந்த நிலைமொழியில் வந்து பார்த்தோன்னா இல் சரிங்களா. அந்த மெய்யில் வந்து ஏதாவது ஒரு மெய்யெழுத்தில் ஒன்று நின்றுட்டு வருமொழியில் இது கசதப சரிங்களா. ஏன்னா வல்லினமில் வந்து பார்த்தோன்னா இது கசதப வல்லெழுத்து தொடங்கும் பேர்ச்சொல் வருமொழியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வல்லெழுத்து தொடங்கும் பேர்ச்சொல் வருமொழியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுமா? இடையில் வருமொழி முதல் வல்லொழுட்டு மிகும். அதாவது அந்த இதில் வந்து எப்போது மாதிரி வல்லினம் மிகுங்காங்க வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நிலைமொழி எப்படி இருக்குமா? அக்ரிணியாக தான் இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் இல்லில் முடிஞ்சிருக்கு சரிங்களா. இதுலேயும் இல்லில் முடிஞ்சிருக்கு. இதில் ஈயில் முடிஞ்சிருக்கு. இதில் இருளில் முடிஞ்சிட்டு மொதல் கான்செப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல். ஸோ வந்து பார்த்தா 3 முடிஞ்சிருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள், இல்லுக்கு ஈக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள், இருக்கு 2 எக்ஸாம்பிள், அடுத்து 3 வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு சரிங்களா. இப்போ பாருங்கள் அப்படி மெய்களை ஒன்று நின்று வல்லெழுத்தில் தொடங்க பேச்சொல்ல தான் முடியுது. இங்கே பாருங்கள் பாட்டு பயன் சாட்சி பேச்சு இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. சரி அது 2 இருக்கட்டும். அடுத்தல இது நிலைமொழி அக்னியாக இருத்தல் வேண்டும் இருக்காங்க. இந்த நிலைமொழி பாருங்களேன் தமிழ் அப்படின்னு வந்து பார்த்தா அது ஒரு அக்னி, ஊழ் ஒரு அக்னி, பொய் என்பது ஒரு அக்னி, வாய் அக்னி, போர் ஊர், நாய் தமிழ், தயிர் இதெல்லாம் ஒரு அக்னி. ஸோ அப்படி இருக்குது. அப்போ என்ன ஆகும்? வல்லெழுத்துக்குவோம். அப்போ பாருங்கள்
தமிழ் பாட்டு என்ன வரணும்? இப்போ வந்திருக்கணும். சரிங்களா? ஊழ் பயன் ஏன்னா பாருங்க, அந்த கசதபக்கு முன்னாடி என்ன எழுத்துக்கோ அதுதான் வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்க, பொய் சாட்சி. சரிங்களா? அப்போ எதனால இது வந்து வல்லினம் மிகுதுன்னா, இங்க பாருங்க, எது? இல்லு, இரு, இ. இதுக்கப்புறம் வல்லினம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கசதப வந்துச்சுன்னா, அடுத்தால இது வந்து பார்த்தா நிலைமொழி வந்து அகிர்ணையாவும் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது முக்கியமான விஷயங்களா. அப்போ அதெல்லாம் ஏன் ஊழ் பயன் ஏன் இப்பு போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பொய்ச்சாட்சி ஏன் இச்சு போடுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். வாய்ப்பேச்சு ஏன் இப்பு போடுறோம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? போர் தொழில் ஏன் இத்து போடுறோம். அப்போ ஈ இரு இல் என்னும் அதுக்கப்புறம் வந்து கசதப்ப வந்து நிலைமொழி அக்னியாக இருந்துச்சுன்னா வந்து தான் அங்கே வல்லினம் மிகும். பாருங்க, ஊர் தலைவர் இத்து வந்திருக்கா, போர் தொழில் இத்து வந்திருக்கா, நாய்க்குட்டி இக்கு வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஈ வச்சு ஒன்று எக்ஸாம்பிள் சொன்னோமா, ஈ இல்லு என்னதான் சொன்னிச்சு, ஈ இல்லு இரு சொன்னிச்சு. அப்போ பாருங்க நாய் ஈ வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தா அங்கே வந்து பார்த்தா வரும்ல கூ வந்திருக்கு. அதுபோக இது வந்து பார்த்தா அக்னியாகவும் இருக்குது. அப்போ வந்து பார்த்தா பாருங்க நாய்க்குட்டி. அப்போ தமிழ் செய்யுள் தமிழ் வந்து பார்த்தா இல்லு வந்திருக்கு. அங்கே வரும்ல வந்து பார்த்தோன்னா செய்யுள் பெயர்ச்சொல்லாகவும் இருக்குது. அதுபோக நிலைமொழி அக்னியாகவும் இருக்குது. அப்போ என்ன வரும்? அதே எழுத்து வரும். அப்போ தமிழ் செய்யுள். சரிங்களா? அதை பாருங்க தயிர் குழம்பு இதே மாதிரி தான். அப்போ தயிர் குழம்பு. ஸோ வந்து பார்த்தோன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த விதியெல்லாம் இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அங்கே வந்து பார்த்தா ஈஸியாக வரும். சரிங்களா? அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இதே பார்த்தோமா ஈ இரு இல்லு. அப்போ இந்த ஈ இரு இல்லு இருக்குல்ல, இந்த ஈ இரு இந்த இல்லு ஒரே சொல்லில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 3 மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் வல்லினம் மிகும். இப்போ பாருங்களேன், பாய் இப்படி இருக்கா, இப்போ பாருங்க பாய். அப்போ பாரு இச்சினான். ஸோ வந்து பார்த்தா அங்கே இச்சு வந்துருக்கா. அதை பாருங்க வாய்த்ததுன்னு இருக்குது. ஈக்கு அப்புறம் வந்து பாரு இப்போ சில பேர் என்ன செஞ்சுருவாங்களா, இப்படி எழுதிடுவாங்க வாய் இப்படி இப்படி எழுதிடுவாங்க வாய்த்தது இப்படி எழுதிடுவாங்க. சில பேர் எப்படி எழுதுவோம், இப்போ பாருங்க இதுக்கு அப்புறம் வந்து எழுதிடுவோம் பார்க்கிறான் இப்படின்னு எழுதிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்லில் ஈ இரு இல்லு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வல்லின்னு வந்து பார்த்தோன்னா அது எழுதணும். இதுதான் அதோட ரூல்ஸ். இப்போ இப்படிலாம் எழுதிடுவாங்க சில பேர் வாழ்கை அப்படின்னு எழுதுவாங்க. அப்படியே எழுதக்கூடாது. அப்போ என்னது, இங்கே இல்லு இருக்குது, இங்கே பாருங்கள் இரு இருக்குது. அதுமாதிரி பாருங்கள் வாழ்த்தினாருக்கு என்ன எழுதுவாங்க தெரியுமா, இப்படி எழுதுவாங்க வாழ்த்தினா எழுதுவாங்க. அப்போ பாருங்கள் இங்கே இல்லு இருக்குது. அப்போ என்ன சொல்லுதாங்கன்னா இரு இல்லு அதை பாருங்கள் ஈக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் பாய்ச்சி நாளில் வந்து என்ன செய்வாங்க, இப்படி எழுதிடுவாங்க சில பேர் பாய்ச்சி நாள். ஸோ இப்படி எழுதிடுவாங்க. அப்போ என்ன இந்த சொல்ல தான் வராங்கன்னா ஒரே எழுத்து, அதாவது வந்து பார்த்தா ஒரு சொல் மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு எழுத்தில் ஈ அப்படி வந்து இரு இல்லு அதாவது இருக்கு பாருங்கள், இதில் வந்து பார்த்தா ஈ வந்திருக்கு, இதுலேயும் ஈ வந்திருக்கு. சரிங்களா? ஈயை வச்சு 2 எடுத்து வச்சுருக்காங்க, இரு வச்சு 2, இல்லை வச்சு 2 எடுத்துக்காட்டு. சரிங்களா? அப்போ பாருங்கள் பார்க்கலாம். ஈ வந்து அப்போ வந்து தான் அதுக்கப்புறம் என்னது வல்லினம் மிகணும். சரிங்களா? அந்த இப்போ இச்சிக்கு சீக்கு இனமாக இது இச்சி மிகணும். ஈ வந்திருக்கு, தேக்கு இனமாக இது இட்டு வந்திருக்கணும். ஸோ இக்கு வந்திருக்கு, இல்லை இரு வந்திருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இரு இரு தான் பார்த்துருக்கோம். ஒரே சொல்ல வரணும். சரிங்களா? இங்கே இப்போ இன்னொரு சொல்ல ஆரம்பிக்கல, இங்கே ஒரே சொல்லாக தான் இருக்குது. சரிங்களா? பாருங்க பார்க்கிறான்னு இருக்குது. கீக்கு அப்புறம் என்னது அங்கே பாருங்க, கீக்கு முன்னாடி என்னது இக்கு தான் வரும். அப்போ அதனால் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள் வேர் இரு இருக்குது, பேக்கு அப்புறம் இப்போ முன்னாடி என்னது இப்போ வரணும். ஸோ பாரு வேர் பிடிப்பு பீக்கு அப்புறம் என்னது இப்போ வந்திருக்கும். ஸோ இரு இருக்குது. சரிங்களா? சும்மா இரு அதெல்லாம் போடல. சரிங்களா? இல்லு இருக்குது. அதை பாருங்கள் கைக்கு முன்னாடி இக்கு தான் வரணும். ஸோ வாழ்த்தினார்னு இருக்குது, இல்லு இருக்குது, தீக்கு முன்னாடி இது இத்து தான் வரணும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இரு இல்லு அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் வல்லினம் மிகும். அதாவது ஒரே சொல்ல இரு இல் இந்த 3 மெய்யெழுத்துக்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை தொடர்ந்து வந்து வல்லினம் மிகும். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விதி எண் 42 திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசை பெயர்கள்னா என்ன சார்னா, நம்ம திசை பெயர்கள் உங்களுக்கு தெரியும். பொம்மை கிழக்கு பக்கம், மேற்கு திசை, வடக்கு புறம், தெற்கு கோட்டம். ஸோ என்னதுன்னா திசை பெயர்கள் அடுத்து வல்லினம் மிகும். விதி என்ன எத்துனா 42. சரிங்களா? விதி 42வது விதி பார்க்க போகிறோம். இப்போ அதுனா என்ன, திசை பெயர்கள் பின் வல்லினம் மிகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கிழக்கு பக்கம் அப்படிங்கும், அப்போ அங்கே பார்த்தோன்னா வல்லினம் மிகுது. மேற்கு திசை அங்கே வந்து பார்த்தா வல்லினம் மிகுது. வடக்கு புறம் அங்கே வந்து பார்த்தா வல்லினம் மிகுது. தெற்கு கோட்டம் ஸோ வந்து வல்லினம் மிகுதா. அதாவது நிலைமொழியில் வந்து பார்த்தா திசை இருக்கும், அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா வல்லினம் மிகும். இப்போ பாருங்களேன், அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா 48 வந்து பார்த்தீங்கன்னா திசை பெயர்கள் அப்புறம் வல்லினம் மிகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த 43வது பாருங்கள்
மென்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லெழுத்து முதலாக கொண்ட பெயர் சொற்கள் வந்து புணரும்போது வல்லினம் மிகும். இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வன்தொடர் குற்றியலுகத்தில் வல்லினம் மிகுன்னு பார்த்துருப்போம். இது என்னதுன்னா மென்தொடர் குற்றியலுகத்தில் பின் வல்லெழுத்து முதலாக கொண்ட பெயர் சொற்கள் வந்து புணரும்போது மட்டும்தான் வல்லினம் மிகும். நல்ல ரொம்ப முக்கியமான விதி. மென்தொடர் குற்றியலுகரமாக இருக்கணும். ஆனால் அது வல்லெழுத்து முதலாக கொண்ட பெயர் சொற்கள் வந்து புணரும்போது மட்டும்தான் வல்லினம் மிகும். என்னது இருக்கணுமா? பெயர் சொல் மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகுமா? மென்தொடர் குற்றியலுகத்தில் என்னதுன்னா வல்லினம் மிகும் சொல்லலாம். எப்போ மிகும்னா அது ஒரு பெயரை கொண்டு முடியணும். இப்போ பாருங்களேன், நண்டு கூட்டம்னு இருக்குது. நண்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். ஆனால் அங்கே வறுமொழியில் என்ன இருக்குது? ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ பெயரை கொண்டு முடிஞ்சால் என்னது? வல்லினம் மிக வேண்டும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் கொஸ்டின் என்னென்ன அடுத்த வந்து ஸ்கூல் புக்கில் வந்து போய் யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? மென்தொடர் குற்றியலுகரம் எங்கேயா வந்து அந்த அதுக்கப்புறம் வறுமொழியில் கிட்டே எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நண்டு கூட்டம். கூட்டம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெயர் சொற்களுக்கு வச்சு புணர்ந்துருக்கு. அப்போ நண்டுங்கிறது வந்து இதோட மென்தொடர் குற்றியலுகரம். அதனால நண்டு கூட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கசதப்பு வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதை பாருங்க, பங்கு சந்தை. சார் வந்து பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரத்திலே வல்லினம் மிகாதுன்னு அப்படி நான் நினச்சக்கூடாது. வன்தொடரில் மிகும், மென்தொடர்லையும் மிகுதுன்னா அது இது வறுமொழியில் பெயர் சொற்களாக வந்து புணரும் போது மட்டும் வல்லினம் மிகும். சரிங்களா? பங்கு சந்தை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இச்சு வந்திருக்கு. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் இருந்து இந்த சைடு இருக்கிறதுலாம் என்னதுன்னா ஒரு பெயர் சொற்கள் கொண்டு முடியுது. எது? கயிறு, அது வந்து பார்த்தா ஒரு பெயர் சொற்கள். கோட்டை ஒரு பெயர் சொற்கள். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொற்கள் முடியல என்னது? நிலைமொழியில் வந்து அதாவது மென்தொடர் குற்றியலுகரமாக இருந்து பெயர் சொற்களில் முடிஞ்சிச்சுன்னா அதில் வல்லினம் மிகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பங்கு சந்தை, பஞ்சு கோட்டை, அதாவது சாந்து கயிறு. ஸோ அதனால் வல்லினம் மிகுந்திருக்கு. சரிங்களா? அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த பாருங்கள், வன்தொடர் குற்றியலுகர விதி என்ன 44. சரிங்களா? விதி ரூல்ஸ் 44 பார்க்க போகிறோம். பாருங்கள், 44ல் வன்தொடர் குற்றியலுகர சொற்களுக்கு பின் வல்லெழுத்து முதலாக கொண்ட பெயர் சொற்கள் புணரும்போது வல்லினம் மிகும். இது ஏற்கனவே பார்த்தது தான். வன்தொடர் குற்றியலுகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். இது தெரிஞ்சது உங்களுக்கு. சரிங்களா? பாருங்களேன், 10 பாட்டு. இந்த 10 பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 8 10 என்னும் சொற்களை எடுத்து 8 10. அப்போது 8 10 சொற்களை தான் வல்லினம் மிகும்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணு பேரில் 8 10 மட்டும்தான் சொல்லுக்கு வல்லினம் மிகவும் தெரியும். அங்கேயும் எடுத்துக்கலாம். 10ங்கிறது தான் ஒரு வன்தொடர் குற்றியலுகரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? எங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 10ங்கிறது பார்த்தா ஒரு வன்தொடர் குற்றியலுகரம் தான். இதை வெறும் 10 மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரத்துலையும் வல்லினம் மிகவும் கொடுத்துருப்பாங்களா? அதுக்காண்டி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எது 44வது விதியில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 10 பாட்டு. அதனால வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லலாம். சரிங்களா? அது பாருங்கள், கொக்கு கால். இதெல்லாம் பாருங்கள், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை கொண்டு தான் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும். ஆனால் மென்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகணும்னா அந்த வறுமொழி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயர் சொற்களாக தான் இருக்க வேண்டும். அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுருங்க. அதை பாருங்கள், கொக்கு கால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கா? அடுத்த பாருங்கள், கழுத்து கட்டைன்னு இருக்குது. அப்போ இந்த வல்லினம் இது வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. சரிங்களா? அதை பாருங்கள், அச்சு பிள்ளை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அச்சி பிள்ளை அப்படின்னு இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். அச்சு பிள்ளை அப்படி வந்து சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து நல்லா பார்த்துக்கணும், பண்பு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமா? பண்பு தொகையில் வல்லினம் மிகும்னா என்ன பண்பு தொகை உங்களுக்கு தெரியும்? தொகைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பை குறிக்கும். வச்சுருங்க, நிறம், அளவு, சுவை, வடிவம், ஏதாவது ஒரு அளவு குறித்து இப்படிலாம் வருது தான் பண்பு தொகை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பண்பு தொகை பாருங்கள், கருப்புன்னு ஒரு பண்பை சொல்லுது. அப்போ கருப்பு காலை. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வன்தொடர் குற்றியலுகரத்துலையும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்தாலும் கரெக்டாக தான் வருவாங்க, கருப்புன்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்பை குறிக்கனால நீங்கள் பண்பு தொகையில் தான் எடுக்கணும். சரிங்களா? பாருங்கள், கருப்புன்னு ஒரு பண்பை குறிக்கி அது கருப்பு காலை. காலை வந்து கருப்பாக இருக்கிறதுனால அது கருப்பு காலைன்னு ஒரு பண்பை குறிக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா அது பண்பு தொகை. ஸோ கருப்பு காலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வல்லினம் மிகுந்திருக்கு. சரிங்களா? வெள்ளை புடவை. அப்போ பாருங்கள், புடவை வந்து வெள்ளையாக இருக்கா, அதனால அந்த நிறத்தை குறித்து அதனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்தனால அது ஒரு பண்பை குறிக்கி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை புடவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிவப்பு சேலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலை சிவப்பாக இருக்கான், அது ஒரு பண்பை குறிக்க ஒரு நிறத்தை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு சேலை. சரிங்களா? அருமை, தீமை, பண்பு, அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பை தானே குறிக்கி. அதனால இது வந்து பண்பு தொகை. அப்போ பண்பு தொகையை அடுத்து வல்லினம் மிகுமா கேட்டால் கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ அருமை போட்டி. இல்லை அருமை பாட்டி. ஏன்னா பாட்டி எங்கள் பாட்டி அப்படின்னா அருமையான பாட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது சில பேர் தீமையான பாட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நிறைய இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு பண்பை குறிக்க. அருமை என்ன ஒரு பண்பை குறிக்கிறனால அதில் பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்போ அருமை பாட்டி. சரிங்களா?
அதெல்லாம் என்னென்ன பண்பு தொகைக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒண்ணு என்ன செஞ்சோம், 46வது விதி ஆப்போசிட்ல உள்ள இருபெயரீட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். இருபெயரீட்டு பண்பு தொகைன்னா என்ன? சிறப்பு பெயரும், பொது பெயரும் இருக்கும். சரிங்களா? பாருங்க, அ சிறப்பு பெயர்னா என்னதுன்னா, பொது பெயர் அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாரு, காடுன்னு இருக்கு. இந்த காடுல நெறைய காடு இருக்கு. கரெக்ட்டா? ஆனா ஒண்ண மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், முல்லைக்காடுன்னு. அதுதான் இருபெயரீட்டு பண்பு தொகை. சரிங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இருபெயரீட்டு பண்பு தொகைன்னா, இப்போ பொதுவா ஒண்ண சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தா சிறப்பா ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பாருங்களேன், அ காடுன்னு நெறைய இருக்கு. கரெக்ட்டா? அந்த காடு இருக்கு, முல்லைக்காடு, அந்த காடு, இந்த காடு நெறைய காடு இருக்கு. பல வகையான காடுகள் இருக்கு. ஆனா, அதுல ஸ்பெசிஃபிக்கா முல்லைக்காட மட்டும் சொன்னதுனால, அது இருபெயரீட்டு பண்பு தொகை. ஸோ, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வல்லினமிகுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருபெயரீட்டு பண்பு தொகை, குற்றியலுகரம், பண்பு தொகை, அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, உவமை தொகை, இதே மாரி சில இதெல்லாம் தெரிய வேண்டியது இருக்கு. அதுக்கு நீங்க 6, 7, 8, 9 படிக்கும்போது, அங்கன படிச்சுக்கிட்டே வந்துரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இது கடைசி வரைக்கும் இது அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். வள்ளி நிமிகம்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா? அது பாருங்க, கொடியில வந்து பார்த்தீங்கன்னா, பல வகையான கொடிகள் இருந்தாலும், ஒண்ண மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால, அந்த தாமரை கொடிய மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது இது இருபெயர் பண்பு தொகை. சரிங்களா? அப்போ தாமரை கொடி. சரிங்களா? பூக்கள், பல வகையான பூக்கள் இருக்கு. மல்லிகைப்பூ, பிச்சி பூக்கள், தாமரை பூக்கள் இப்படி பல வகையான பூக்கள் இருக்கும் பொழுது, ஆனா தாமரை மட்டும் குறிப்பிடுவதால், இது இருபெயரீட்டு பண்பு தொகை. அப்போ பாருங்க, இருபெயரீட்டு பண்பு தொகை முன்னாடி வந்து வல்லினம் மிகும். இங்க பாருங்க, இருபெயரீட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தாமரை கொடி, முல்லை காடு, மல்லிகை பூக்கள். சரிங்களா? கவிதையில பல கவிதை இருக்கு. ஹைக்கூ கவிதை இருக்கு, தமிழ் கவிதை இருக்கு, ஆங்கில கவிதை இருக்கு. அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பேச்சு எல்லா கவிதையும் இருக்கு. ஆனா, தமிழ் கவிதையை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னனால, இது இரு பெயரெட்டு பண்பு தொகை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததா பாருங்க. அதே மாரி எடுத்துக்கலாம். இல்ல இல்லுன்னு இருக்கு. இல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெயர கொண்டு முடியுது. நம்ம பார்த்தோம். ஈ, இர்ரு, இல்லு இதுக்கப்புறம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, பெயர கொண்டு முடிஞ்சுதுன்னா, அந்த விதிய பார்த்துக்க பாருங்களேன். இதையும் வச்சு நீங்க எடுத்துக்கலாம். எப்படினாலும் எடுக்கலாம். சரிங்களா? பாருங்க ஈ, இர்ரு, இல்லு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வறுமொழி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெயர கொண்டு முடியணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகும். வல்லினம் மிகும்னா என்னது? அந்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்னியாவும் இருக்கு. அது அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, முருங்கை காயின்னு இருக்கு. காய்ல பல வகையான காய் இருக்கு. அந்த காய், இந்த காய் நெறைய காய் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா, இதுல முருங்கைய மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, இது ஒரு இரு பெயரெட்டு பண்பு தொகை. சரிங்களா? மோர் குழம்பு. குழம்புல பல வகையான குழம்பு இருக்கு. அந்த குழம்பு, இந்த குழம்பு, இந்த குழம்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா, அதுல ஸ்பெசிஃபிக்கா மோர் குழம்ப மட்டும் சொன்னாங்க. இது ஒரு இருபெயரெட்டு பண்பு தொகை. அதனால வல்லினம் மிகுந்திருக்கு. பாம்புல பல வகையான பாம்பு இருக்கு. சாரை பாம்பு, நல்ல பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்புன்னு பல வகையான பாம்பு இருக்கு. ஆனா, ஸ்பெசிஃபிக்கா சாரைய மட்டும் சொல்றதுனால இது ஒரு இருபெயரெட்டு பண்பு தொகை. திங்கள். திங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த திங்கள், மாசத்துக்கு ஒரு திங்கள் வரும். மாசத்துக்கு 4 திங்கள் வரும். இப்படி நெறைய வகையான திங்களுக்கு நெறைய வகையான திங்கள்ல என்னெல்லாமோ வரும் ஃபங்ஷன். அதுலயும் தை மாசத்துல உள்ள திங்கள மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். திங்கள்லயே தை திங்கள மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். இது ஒரு இருபெயரெட்டு பண்பு தொகை. காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கோடையை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால, இது கோடை காலம். சரிங்களா? அப்போ வந்து இது ஒரு இருபெயரெட்டு பண்பு தொகை. அப்போ பாருங்களேன், முருங்கைக்காய், மோர் குழம்பு, சாரை பாம்பு, தை திங்கள், கோடை காலம். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகுந்திருக்கு. எதனால? இருபெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இருபெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அது உவமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து என்ன பார்க்க போறோம்? விதி வந்து பார்த்தா 47. உவமை தொகையில் வல்லினம் மிகும். பாருங்களேன், தாமரை திருவடின்னு இருக்கு. தாமரை போன்ற திருவடிம்பமா? சரிங்களா? அப்போ தாமரை போன்ற திருவடி. ஊம உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கும். சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊமையும் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது பாருங்க, தாமரை மாதிரி போன்ற திருவடியாம். அவளோட திருவடி. சரிங்களா? அது பாருங்க, முத்துப்பல்லுங்காங்க, முத்துப்பற்கள்ங்காங்க. அப்ப முத்து போன்ற பற்கள். அவன் பற்கள் எப்படி இருந்தா முத்து மாதிரி இருந்துச்சு. அப்போ பாருங்க, முத்து போன்ற பற்கள். கழுதை பயல். சரிங்களா? கழுதை பயல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு உவமை தொகை. முத்து புன்னகை. அவங்க வந்து இது ஒரு உவமை தொகை. அப்போ உவமை தொகையில வந்து பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகும். கமலச்செங்கன். கமலச்செங்கன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 11த், 12த்ல படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ உள்ள ஓல்டு புக்ல அந்த அங்கலாம் வரும். கமலச்செங்கன் அப்படின்லாம் சூப்பரா வரும். சரிங்களா? இப்பதான் அந்த பாட்டெல்லாம் படிக்கிறதே கிடையாது யாருமே. சரிங்களா? அடுத்த பாருங்க 48வது விதி. சால, தட, தவ, குல அந்த ஆகிய உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகுமா? இப்ப பாருங்க, சாலச் சிறந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சால, தட, தவ இந்த உரிச்சொற்கள் பின் கண்டிப்பா வல்லினம் மிக வேண்டும். எது? இந்த சால, தட, தவ, குல என்னும் உரிச்சொற்கள் பின் கண்டிப்பா வல்லினம் மிகும். அப்ப பாருங்க, விதி எத்தனை? 48வது. சாலச் சில, சாலக் கற்றவர், சாலப் பேசினார்,
தடக்கை, தவப்பெரியவர், குலக்கயிர். ஸோ சால தவ இங்கே பாருங்க சால தட தவ குல என்னும் சொற்கள் அடுத்து என்னும் இது உரி சொற்கள் அடுத்து வலிமை மிகும். அடுத்து 49 பாருங்களேன். தனி குற்றெழுத்து அடுத்து வருமா ஆகாரத்தின் பின் வலிமை மிகும். நல்லா பார்த்துங்க. தனி குற்றெழுத்து வரணுமா. ஒரு குற்றெழுத்துனது ஒரு குற்றெழுத்து வந்து அடுத்து ஒரு ஆகாரத்தின் அடுத்தது பாருங்க. இப்போ கேன்னு ஒரு குற்றெழுத்து, நீன்னு ஒரு குற்றெழுத்து, பான்னு ஒரு குற்றெழுத்து, வீன்னு ஒரு குற்றெழுத்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரணுமா அடுத்து வரும் குற்றெழுத்து அடுத்து ஆகாரத்தின் பின் ஆகாரம் எழுத்து வரணும். ஆகாரம் பாருங்க ந இருக்குது. அப்போ பாருங்க இன் ப்ளஸ் அ சரிங்களா. ஆகாரம் வந்துட்டா லா. அப்போ பாருங்க லா பிரிச்சிங்கன்னா என்னாகும் இல் ப்ளஸ் ஆ. ஆகாரம் வந்துட்டா பலாக்கும் அப்படி தான் வினாக்கும் நான் இருக்குது. அப்போ பாருங்க இன் ப்ளஸ் ஆ. அப்போ ஆகாரம் வந்துட்டு அப்போ என்ன சொல்லுறாங்கன்னா ஒரு தனி குற்றெழுத்தான சார் வரும். தனி குரலை அடுத்து வரும் அந்த ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும்ங்காங்க. அப்போ பாருங்க காண கண்டேன். ஸோ ஏன் காணக்கு அப்புறம் கண்டேனுக்கு முன்னாடி ஏன் வந்துட்டு வல்லினம் மிகுந்திருக்குன்னா தனி குற்றெழுத்தை அடுத்து ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும். அதுதான் விதி. எத்தனை 49வது விதி அது சொல்லுது என்னதுன்னா தனி குற்றெழுத்தை அடுத்து ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும். அதனால காண கண்டேன். நிலா பாட்டு. இந்த நிலா பாட்டுல ஏன் வல்லினம் மிகுதுன்னா ஒரு தனி குற்றெழுத்து வருது நீ. அதுக்கப்புறம் லா வந்து பார்த்தீங்கன்னா லா இல் பிளஸ் ஆகாரம் வந்திருக்கு. ஸோ தனி குற்றல் எடுத்து ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும். பலாப்பழம் அதனால தான் வந்து வல்லினம் மிகுந்திருக்கு. ஸோ வினா கேட்டு வினாக்கு அப்புறம் ஏன் வல்லினம் மிகுதா தனி குற்றல் எடுத்து இன் ந இருக்கு. இன் பிளஸ் ஆகாரத்தில் முடிஞ்சிருக்கு. அப்போ தனி குற்றல் எடுத்து ஆகாரத்தில் முடியும் சொல்லி உறுப்புகள் அதாவது ஆகாரத்தில் முடியும் அந்த பின் வல்லினம் மிகும். சரிங்களா. அடுத்தால பார்த்தோன்னா அங்கே பார்த்தா ஓமை தொகையில் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்க 50வது விதி என்ன சொன்னால் உருவகங்கள் பின்னும் வல்லினம் மிகுங்காங்க. எப்படி உருவகங்கள் பின்னும் வல்லினம் மிகும். இப்போ பாருங்க உருவகம் வாழ்க்கை படகு சரிங்களா. ஏமா படகு போன்ற வாழ்க்கையும்போம் அது ஊமை தொகை. அப்போ வாழ்க்கை படகுன்னு சொன்னாங்கன்னா அது உருவகம் சரிங்களா. கண்ணீர் பூக்கள் பூக்கள் போன்ற கண்ணீருமோ கண்ணீர் பூக்கள் சொன்னால் அது வந்து பார்த்தா உருவகம். வாழ்க்கை தேர் தேர் போன்ற வாழ்க்கை தேர் அப்படி சொன்னால் இது வந்து உருவகம். உருவகம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அந்த டாபிக்லாம் அதெல்லாம் வந்து வரல படிச்சுட்டு வரும் சரிங்களா. இப்போ நடத்தணும்னா பெருசாக போயிடும் சரிங்களா. இப்போ பாருங்க அதனால வாழ்க்கை படகு கண்ணீர் பூக்கள் வாழ்க்கை தேர் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஓமை தொகையிலும் உருவகங்களும் வல்லினம் மிகுந்திருக்கு சரிங்களா. பாருங்க மெல்ல உறக்க நிரம்ப நிறைய என்னும் ஆகார ஈற்று வினையடைகளின் பின் வல்லினம் மிகுமா. பாருங்களேன் ஒரு வினையடை சரிங்களா. எங்கெல்லாம் மெல்ல உறக்க நிரம்ப நிறைய ஆகார ஈற்று வினையடை சரிங்களா. எதுனா ஒரு வினையடைகள் பாருங்க போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைக்கு அடையாக வந்துருப்பாங்க. மெல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. மெல்ல பேசு உறக்க சொன்னான் சரிங்களா. உறக்க கூவினான் நிரம்ப பேசினான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க மெல்ல உறக்க நிரம்ப நிறைய பாருங்க உறக்க நிரம்ப நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. நிறைய செய்திகளை அறிந்தோம் நிறைய கற்றுக்கோள். ஸோ வந்து பார்த்தோன்னா அது என்னது அந்த மெல்ல உறக்க நிரம்ப நிறைய என்னும் ஆகார ஈற்று வினையடைகளின் பின் வல்லினம் மிகுமா சரிங்களா. அது பாருங்க வினையடைக்கு முன்னே தானே இருக்குது. ஏன்னா பாருங்க பேசு போ சொன்னான் அப்போ வந்து பார்த்தா அதெல்லாம் ஒரு வினையடைகளுக்கு முன்னே வந்து பார்த்தோன்னா அந்த இது மெல்ல உறக்க நிரம்ப நிறைய என்னும் அதே ஆகார ஈற்று அந்த வினையடைகள் அந்த ஆகார ஈற்று வினையடைகளின் பின் வல்லினம் மிகுது சரிங்களா. அடுத்த பாருங்க எல்லா அனைத்து என்னும் சொற்களின் பின் வலி மிகுமா. இப்போ எல்லா அப்படின்னா இந்த ஏன் வலி மிகுதுன்னா அங்கே வந்து பார்த்தா எல்லாம் அப்படி வந்து பார்த்தோன்னா இது விதி சரிங்களா. இப்போ இப்படி இதை நீங்கள் எடுக்கலாம். எல்லாமே இருக்குது மவ்வீறு ஒற்றிலிருந்து வன்மைக்கு இனமாக திரிவோம் அந்த விதிப்படியும் வந்து பார்த்தோன்னா எல்லாம் வந்து இம்மு போகும் சரிங்களா. இம்மு போயிட்டு அந்த வன்மைக்கு என்ன இனமாக இருக்கோ வல்லினத்துக்கு என்ன இனமான இருக்கோ அந்த எழுத்து அப்படி மிகும். அது நம்ம அந்த இதில் பார்த்துருப்போம். இது எடுத்தெழுக சேர்த்துக்களை பார்க்கல உணர்ச்சி விதி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே விதி இருக்குது. 52வது விதி என்ன சொல்லுதுன்னா எல்லாம் அனைத்து என்னும் சொற்கள் பின் வல்லினம் மிகும்னா 52வது விதி சொல்லுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வல்லினம் மிகவும் நல்லா பார்த்துக்கோன்னா 52வது விதி சரிங்களா. அப்போ எங்கெல்லாம் எல்லாம் வந்து வல்லின அங்கே வன்தொடர் கஷ்டத்தை போச்சு அங்கெல்லாம் வல்லினம் மிகும். பாருங்களேன் எல்லா குழந்தைகளும் வந்து விட்டனர் சரிங்களா. அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கா. எல்லா குழந்தைகளும் வந்து விட்டனர். எல்லா பாடங்களும் கடினமாக உள்ளன. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு.
அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை. இப்போ பாருங்க, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்காட்டு வச்சிருக்கோம். அனைத்துக்கு 2 எடுத்துக்காட்டு வச்சிருக்கோம். அப்போ என்ன செய்யணும்னா, எல்லா குழந்தைகளும் வந்துவிட்டனர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வல்லினம் மிகுந்திருக்கு. எது? எல்லா இக்குழந்தைகளும், எல்லா பாடங்களும், எல்லா இப்பாடங்களும் சரிங்களா? அனைத்து பள்ளிகளும் என்னது? அனைத்து பள்ளிகளும். ஸோ அனைத்து கோவில்களும் என்னது? அனைத்து கோவில்களும் சரிங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எல்லாம், அனைத்து என்ன சொல்லுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வல்லினம் மிகும் சரிங்களா? அடுத்த பாருங்க 53ஆம் விதி பாருங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் ஒற்று ரெட்டித்து புணரும்போது வல்லினம் மிகும். இதுதான் சொல்லியிருப்பாங்க. சில இதெல்லாம் வந்து கயிற்று கட்டிலில் படுத்து உறங்கினான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஓல்டு கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால தான் அங்கே வல்லினம் மிகுது சரிங்களா? பாருங்க, இது என்ன சொல்லுவாங்க? நெடில் தொடர் குற்றியலுகரம் சரிங்களா? அங்க ஒற்று ரெட்டித்து புணரும். சில நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்று ரெட்டித்து புணரும். அந்த ஒற்று ரெட்டித்து புணரும்போது வல்லினம் மிகும். பாருங்களேன், ஆடு தலைன்னு சொல்லக்கூடாது சரிங்களா? ஆடு தலைன்னு சொன்னா தப்பு. ஆட்டு தலை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா? 6 பெருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆற்று பெருக்கு தான் சொல்லணும் சரிங்களா? அதனால அந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் ஒற்று ரெட்டித்து புணரும்லா, அந்தந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வல்லினம் மிகுந்திருக்கணுமா. இப்போ பாருங்க, ஆடு தலைன்னு சொன்னா தப்பு. ஆடு தலைன்னு ஒண்ணும் கிடையாது. ஆட்டு தலை தான் உண்டு சரிங்களா? 6 பெருக்குன்னு எதுவும் கிடையாது. ஆற்று பெருக்குன்னு தான் உண்டு. ஸோ நாடு பற்றுலாம் கிடையாது. நாட்டு பற்று தான் உண்டு. அத பாருங்க, காடு பூனைலாம் கிடையாது. காட்டு பூனை தான் உண்டு. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். ஆனா இது ஒற்று ரெட்டித்து புணர்ந்திருக்கு. இது ஒற்று ரெட்டித்து தான் வரணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க இத்து வந்திருக்கு. ஏன் இத்து வந்திருக்குன்னா, ஆட்டு தலை, ஆற்று பெருக்கு சரிங்களா? நாட்டு பற்று இதெல்லாம் நீங்க டக்குன்னு செஞ்சிடக்கூடாது. ஒரு நெடில் தொடர் குற்றியலுகரம் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்று ரெட்டித்து புணர்ந்ததுனால வல்லினம் மிகுந்திருக்கு. அதனால பார்த்துக்கணும். அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரத்துல ஒற்று ரெட்டித்து புணரும்போது வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும். மென்தொடர் குற்றியலுகரத்திலேருந்து அந்த அத வறுமொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர்ச்சொற்களா இருந்தா மட்டும் வல்லினம் மிகும். இதெல்லாம் பார்த்து வச்சு நல்லா கரெக்ட்டா மைண்ட்ல வச்சு அதுக்கு தகுந்த பார்க்கணும் சரிங்களா? காட்டு பூனை இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால வல்லினம் மிகுந்திருக்கு சரிங்களா? அத பாருங்களேன், நெடில் தொடர் பட்டாச்சு. இப்போ உயிர் தொடர்ல குற்றியலுகரத்துல என்ன மிக போகுதுன்னா, இதுலயும் அப்படிதான். நெடில் தொடர்லயும், உயிர் தொடர்லயும் அந்த ஒற்று ரெட்டித்து புணரும்போது மட்டும் தான் வல்லினம் மிகும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நெடில் தொடர் குற்றியலுகரத்திலும், உயிர் தொடர் குற்றியலுகரத்திலும் ஒற்று ரெட்டித்து புணரும்போது தான் வல்லினம் மிகும். எப்படி? ஒற்று ரெட்டித்து புணரும். இப்போ வயிறு பாடுன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு மீனிங்கே கிடையாது. ஏன்னா அது ஒற்று ரெட்டித்து தான் புணரணும். பாருங்க, வயிற்று பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. அப்போ நெடில் தொடரிலும், உயிர் தொடரிலும் குற்றியலுகரத்திலும் ஒற்று ரெட்டித்து புணரும்போது வல்லினம் மிகும். சரிங்களா? அத பாருங்க, குருட்டுக்கண். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வல்லினம் மிகுந்திருக்கு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா? அப்போ விதியெல்லாம் எது எது தொடர்புடைய விதியோ, அது அது தொடர்புடைய விதியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்து எழுதினா தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லது. சரிங்களா? அப்போ நெடில் தொடர்ல, உயிர் தொடர்லயும் ஒற்று ரெட்டித்து புணரும்போது, அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரத்திலும், உயிர் தொடர் குற்றியலுகரத்திலும் ஒற்று ரெட்டித்து புணரும்போது அங்க வல்லினம் மிகுது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து 55வது விதி பாருங்க. ஐகார சாரியை பெற்ற குற்றியலுகர சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகும். சரிங்களா? அதாவது ஐகார சாரியை பெற்ற குற்றியலுகர சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகுங்காங்க. இப்போ பாருங்களேன், பண்டு காலம்னு இருக்கு. பண்டு காலம்லாம் சொல்லக்கூடாது. பண்டை காலம். அப்போ இங்க பண்டை காலத்துல ஏன் இக்கு வந்திருக்குன்னா, இங்க ஐகார சாரியை பெற்ற குற்றியலுகர சொல் வருது. இங்க பண்டுன்னு இருக்கா? அப்போ ஐகார சாரியை பெற்று வந்திருக்கு பாருங்க. பண்டுன்னு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றியலுகர சொற்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நங்கன நம்மன ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்தொடர் குற்றியலுகர சொற்கள். ஆனா அது ஐகார சாரியை பெற்றுதா? ஐகார சாரின்னா இந்த பண்டு என்னது? பண்டை அப்படின்னு ஆயிட்டா. டூ வந்து பார்த்தீங்கன்னா குசுடு துப்பு இருக்குங்களா? இந்த டூ வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஐயா போயிட்டு வருது. டூ ஐயா மாத்தினா என்ன ஆகும்? டையா ஆகிருமா? அப்போ அதான் சொன்னாங்க. இந்த குற்றியலுகரம் ஐகார சாரியாக வரும்பொழுது வல்லினம் மிகுங்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குசுடு துப்புரு வந்து பார்த்தீங்கன்னா ஐகார சாரி பெற்றுச்சுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போனா இந்த ஐகார பெற்றாலே அது 2ஆம் வேற்றுமை விரியாகவும் வந்துடும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டா? இப்போ பண்டைங்கிறது பார்த்தா அது 2ஆம் வேற்றுமை விரியிலும் வந்துட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம என்ன சொல்லுவோம்? பண்டுன்னு வரையில வந்து பார்த்தா அது மென்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். இப்போ இன்றுன்னு இருக்கு. இது நங்கன நமனம்போம். இது ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ இன்றுக்கு அப்புறம் வல்லினம் மிகுமான்னு கேட்டா அப்படி மிகாது. இன்று பொழுது அப்படி மிகாது. ஆனா என்ன செஞ்சணும்? அந்த குற்றியலுகர சொல்ல நீங்க ஐகார சாரியா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இன்று வந்து இன்றைன்னு மாத்திட்டோம். சரிங்களா? இல்லை இற்றைன்னு மாத்திட்டோம். சாரி, இன்றைன்னு சொல்லக்கூடாது. இற்றை. இதுதான் நியாயமான கரெக்டான மீனிங் சரிங்களா? இற்றை பொழுதுன்னு தான் மாற்றணும். ஆனால் வந்து நம்ம இன்றை பொழுதுன்னு மாற்றிடுவோம் சரிங்களா? அப்போ அந்த குற்றியலுகர சொற்களை ஐகார சொற்களாக மாற்றும்போது வல்லினம் மிகுது. பாருங்க, நேற்றுன்னு இருக்கு. அதை வந்து நேற்றை கூலி தான் சொல்லணும். நேற்றைய கூலின்னு சொல்லக்கூடாது. நேற்றை கூலி அப்படி தான் சொல்லணும். நான் எப்படி பார்த்தீங்கன்னா இதான் ரூல்ஸ் சரிங்களா? சரியான வார்த்தை நேற்றை கூலின்னு சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறீங்கன்னா,
ஐகாரி சாரிய பெற்று வந்த குற்றிலுகரமாக இருந்துச்சுன்னா அங்கே புணரும் போது வள்ளி மிகும். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அதை பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் கல் விகுதி சேரும்போது வள்ளி மிகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓரெழுத்து ஒரு மொழி, இப்போ ஆ பூ ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஓரெழுத்து மொழி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அப்புறம் கல் விகுதிகள் சேர்ந்து வரும்போது வள்ளினம் மிக வேண்டும். கல் விகுதி என்னது? இப்போ பாருங்க, ஆக்கள் அப்படின்னா வந்து ஆ என்பது வந்து ஒரு எழுத்து மொழி. அங்கே அதுக்கப்புறம் வந்து வருமுள்ள கல் விகுதி சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இந்த ஆக்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி மிகுது. பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து மொழி, அங்கே கல் விகுதி சேர்ந்து வந்திருக்கு. அதனால பூக்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பா அப்போ ஒரு எழுத்து மொழி, ஈ ஒரு எழுத்து மொழி, அங்கே வந்து கல் விகுதி சேர்ந்து இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பாக்கள் ஈக்கள், அதனால வள்ளி மிகுது வச்சுங்களா. இப்போ பாருங்க, குறில் பிளஸ் நெடில் இணையாய் வரும் ஆகார ஈற்று நிறைய சொற்கள் பின் கல் விகுதி சேரும்போது வள்ளி மிகும். இப்போ ஒன்றும் இல்லை, குறிலும் நெடிலும், ஒரு குறில் எழுத்து வந்து அடுத்த ஒரு நெடில் எழுத்து ரெண்டுமே சேர்ந்து வருமா, அதுக்கப்புறம் கல்விகுதி வந்திருக்கும். இது வருமொழியில் கல்விகுதியும் நிலைமொழியில் குறிலும் ப்ளஸ் ஒரு நெடிலும், அதாவது குறில் ப்ளஸ் நெடில் வந்து அந்த ஆகார ஈட்டில் தான் முடியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாருங்களேன், வி என்பது குறில் எழுத்து, லா அங்கே பார்த்தோன்னா ஒரு நெடில் எழுத்து, அதில் எப்படி முடியுது, ஆகார ஈற்று நிறைய சொற்களை தான் முடியுது. அதுக்கப்புறம் வந்து வருமுள்ள ஒரு கல் இருக்குது, அப்போ அங்கே வள்ளி நமக்கு இது பாருங்க. அப்போ குறிலும் நெடிலும் வந்து அங்கே நம்ம ஏற்கனவே குறிலும் நெடில் வந்தால் ஆகார ஈட்டில் வந்து ஒன்று வள்ளி நமக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இது நிலா அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்ன சொன்னாங்க, கல் விகுதி வச்சு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க சரிங்களா வருமுள்ள. இப்போ பாருங்க, விழாக்கள், அதனால தான் இக்கு வந்திருக்கு சரிங்களா. காணக்கள் அப்படி இருக்கு. வினாக்கள், வினாக்கள் ஏன் இக்கு வந்திருக்குன்னா ஒரு குறில் ஒரு நெடில் வந்து ஆகார ஈட்டில் வந்திருக்கு. அடுத்த கல் விகுதி வந்தால் வள்ளி நமக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுறாக்கள் புறாக்கள், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்திருக்கு சரிங்களா. அதில் பாருங்களேன், உகர ஈட்டில் முடியும் குறில் பிளஸ் குறில் இணைந்த நிறைய சொற்களின் பின் கல் விகுதி வரும்போதும் வள்ளி மிகும். அப்போ வருமொழியில கல் இருந்துச்சு, அடுத்த வந்து நிலைமொழியில ரெண்டுமே குறிலா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது அது உகர ஈட்டில் தான் முடியும். பாருங்க, குறில் வந்து பாருங்க வடுன்னு இருக்கு. இந்த வடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, ஒரு ரெண்டுமே குறில் எழுத்து, டு ரெண்டு குறில் எழுத்து. ஆனால் இதில் முடியும் உகர ஈட்டில் முடியும் குறிலாக இருக்குது சரிங்களா. அப்போ உகர ஈட்டில் முடியும் குறில் இருந்து ரெண்டுமே குறிலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தா கல்விகிரி வந்துச்சுன்னா அங்கே போய் வள்ளி நமக்கும். அப்போ வடுக்கள் சரிங்களா, வலுக்கள் தெருக்கள் எல்லாமே இது ரெண்டு குறில் எழுத்தாம்பா இருக்குது, நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா. அதான் கல்விகிரி வந்திருக்கு சரிங்களா. அப்போ பசுக்கள், ஏன் பசுக்கள் வந்து வள்ளி நமக்கு வந்திருக்குன்னா ப சு இது ரெண்டுமே இது குறில் எழுத்து வந்து உகர ஈட்டில் தானே முடியுது. அதுக்கப்புறம் கல்வி வந்திருக்கு, அதனால் வந்து பார்த்தா பசுக்கள் அப்படின்னு வந்து பார்த்தா வள்ளி நமக்கு வந்திருக்கு. அடுத்தல பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், குற்றிலுகர்லாம் என்னெல்லாம் வந்திருக்கோ அந்த குற்றிலுகத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதணும் சரிங்களா. வன்தொடர் குற்றிலுகத்தில் வள்ளி நிமிகும், மென்தொடர் குற்றிலுகத்தில் என்னது அது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொற்களாக வருமொழி பெயர் சொற்களாக இருந்தால் வள்ளி நிமிகும். அடுத்தது பார்த்தா நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றிலுகத்தில் எழுது ஒற்று ரெட்டித்து புணரும் போது வள்ளி நிமிகும். அதை முற்றிலுகர் அடுத்து வள்ளி நிமிகும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 59வது விதி, ரொம்ப முக்கியமான விதி. முற்றிலுகரத்துக்கு இனி அடுத்து வரும் வள்ளினம் மிகுன்னு இருக்காங்க. எப்படி முற்றிலுகர சொற்கள் இருக்கலாம், அதை அடுத்து வள்ளினம் மிகுமா. உங்களுக்கு தெரியும், முற்றிலுகரம் வந்து பார்த்தா ஒன்று தனிக்குறிலை அடுத்து குசுறுதுப்பூர் வந்துச்சுன்னா அது ஒரு முற்றிலுகரம் சொல்லுவோம். இல்லைன்னா எப்படி வள்ளினம் அல்லாத உகரங்கள் மற்ற எல்லாமே வந்து பார்த்தா அது ஒரு முற்றிலுகரம் சொல்லுவோம். அப்போது முற்றிலுகரத்தின் அடுத்து வள்ளினம் மிகும். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா குற்றிலுகரம் படிக்கிறது, ஓமை தொகை படிக்கிறது, தொகா நிலை படிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம அங்கங்கே படிக்கல வந்து பார்த்தோன்னா கரெக்டாக படிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அப்போ பாருங்க, தனிக்குறிலை அடுத்து வரும் எல்லா உகரமும் 2 எழுத்துக்களை அடுத்து வரும் குசுறுதுபுரு. நான் சொன்னேன்னா தனிக்குறிலை அடுத்து வந்தாலும் ஒரு முற்றிலுகரம் தான். அப்போவும் தனிக்குறிலை அடுத்து வரும் எல்லா உகரமும் 2 எழுத்துக்களை அடுத்து வரும் குசுறுதுபுரு அல்லாத மற்ற உகரம். நான் சொன்னதுதான், தனிக்குறிலை அடுத்து ஒன்று வரணும், இல்லைன்னா இது குசுறுதுபுரு அல்லாத உகரங்கள் அது ஒரு முற்றிலுகரத்தினை அடுத்து வரும் வள்ளினம் மிகும். அதுதான் முற்றிலுகரம், அதுதான் வந்து பார்த்தா வள்ளினம் மிகுங்க. இப்போ பாருங்களேன், பொதுன்னு இருக்குது, இது குசுறுதுபுரு தான் வந்திருக்கு, ஆனால் இது ஒரு தனி குறில் சரிங்களா. அப்போ என்னன்னா குறில் எழுத்து நெடில் எழுத்து தான் தெரியணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் வச்சு குறில் நெடில் போட்டிருப்போம். அந்த குறில் நெடியில் வந்து பார்த்தோன்னா அதில் கான்செப்ட் இருக்கும். குறில்னா எத்தனை, நெடில்னா எத்தனை, குறிலோட வரிசை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வச்சா தான் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தா இது ஒரு முற்றிலுகர சொற்கள், அதனால வள்ளினம் மிகுந்திருக்கு. காணுக்கால், அப்போ வந்து பாருங்கள் பொது பார்வை, அதனால வந்து இப்போ வந்துருக்கு சரிங்களா. காணுக்கால்னா இது ஒரு குறில், அதில் என்னது இது வள்ளின அல்லாத உகரங்கள், நல்லா பார்த்துக்கணும், இது வள்ளின அல்லாத உகரங்கள்ல இருக்குது சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வள்ளினம் மிகுந்திருக்கு. ஸோ திருக்கோயில், திருன்னு இருக்குது, குசுறுதுபுரு, அப்போது வந்து ஒரு குறியில் எடுத்து குசுறுதுபுரு வந்திருக்கு, அதனால வந்து பார்த்தா திருக்கோயில் வந்துட்டு சரிங்களா. அறிவு கல்லூரி, இது என்னது குசுறுதுபுரு அல்லாமல் மற்ற உகரங்கள் ஏறி நிற்கு, ஆனால் இது ஒரு முற்றிலுகர சொற்கள், அதனால அறிவு
கல்லூரி. சரிங்களா? முழு தொகை. இது குசுடுதுப்பு இல்லாமல் மற்றொரு உகரம் ஏரினிக்கு முழு தொகை. அதனால இதெல்லாம் முற்றிலுகர் சொற்கள். அதனால வல்லினம் மிகுந்திருக்கு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தல பாருங்க. இதெல்லாம் இது வரைக்கும் விதி முடிச்சுட்டா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 5 இது கிட்ட இருக்கும். இது என்னன்னா, நம்ம மாற்றம் வந்திருக்கும். அந்த மாற்றம் வரதுனால இது வல்லினம் மிகும்ல நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க. இத நீ பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். இல்லன்னா பார்த்துக்கங்க. சரிங்களா? இப்ப இன்னி, இல்லு இருக்கு. சரிங்களா? என்னதெல்லாம் இருக்கு? 2 இன்னு இருக்கு. சரிங்களா? அடுத்தல இல்லு இருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா விதி குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க. நின்ற சொல்லின் இறுதியில் இன்னு இருந்து வருஞ்சொல்லின் முதலில் வல்லினம் இருந்துச்சுன்னா, அங்க இன்னு என்ற எழுத்து இர்ரா மாறும். சரிங்களா? இது வல்லினம் மிகுதுன்னு கிடையாது. அது வல்லின எழுத்தா மாறுதா? அதனால இது குடுத்துருப்பாங்க. ஏன்னா, இப்ப பாருங்க கசட தபர அப்படின்னு இருக்கு. கசட தபர. அப்போ கசட தபர. இங்க பாருங்க. 6 எழுத்து இருக்கு. இந்த இன்னு இருந்து என்ன ஆச்சு? இர்ரா ஆகுது. சரிங்களா? அப்ப இது வந்து வல்லின எழுத்தா தானே மாறுது. அதனால இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன் அதெல்லாம் வல்லினம் மிகல. இது வல்லினமா திரியுது. சரிங்களா? அதனால இங்க குடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க. பொன் பாவைன்னு இருக்கு. இந்த பொண்ணு என்னது? இன்னும் வந்து எதாவது இர்ரா ஆகுது. வல்லினமா மாறுது. தன்குறி. இந்த தன் என்னது? தற்குறியா மாறுது. பொன் செல்வன் என்னது? பொற்செல்வனா மாறுது. ஸோ அதனால அது குடுத்துருக்காங்க. பாருங்க அதே மாரி இந்த இல்லு இருக்குல்ல. நம்ம பார்த்துக்கோம். நிலைமொழில இருக்க இந்த இல்லு என்னது ஆகும்? இர்ரு ஆகும். இர்ரு எது? வல்லினம். கசட தபர. சரிங்களா? அப்போ கல்கண்டு என்னது? கற்கண்டுன்னு ஆகுது. அதனால இங்க குடுத்துருக்காங்க. பல்பொடி. பற்பொடியா மாறுது. சொல் சிதைவு. சொற்சிதைவுன்னு ஆகுது. அதனால இங்க குடுத்துருக்காங்க. கல்சிலம்பு. கற்சிலம்புன்னு ஆகுது. அது ஒண்ணு குடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்க. நின்ற மொழி சொல்லின் இறுதியில் இன்னு அல்லது இல்லு இருந்து வருஞ்சொல்லில தா இருக்குமானால் நிறைமொழி நின்ற சொல்லின் இறுதியில் உள்ள இன்னு இல்ல ஆகிய இரண்டும் இர்ராக மாறுவதுடன் தாவையும் ராவாக மாற்றிவிடும். நல்லா பார்த்துடுங்க. இப்போ இதுதான் நம்ம பார்த்துப்போம். என்ன தெரியுமா? நின்ற சொல்ல இன்னு இல்ல இல்லு இருந்து வருமொழியில வந்து பார்த்தீங்கன்னா, தா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். தா இருந்துச்சுன்னா, அந்த இந்த இன்னு இல்லு இருக்குல்ல, அந்த இன்னு இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இர்ரா எது? வன் தொடரா மாத்துனதும் இல்லாம, இந்த தாவு இருக்குல்ல, அந்த இர்ர வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்ப பாருங்க. இந்த தாவ என்ன செய்யுமா? ராவாவும் மாத்தி விட்டுருமா. இதான் அதோட ஸ்பெஷலே. கசட தபர. அப்ப என்னது? ஒரு வல்லினமா மாத்தி விடுது. ஏது? இன்னு இல்லு இருந்து அந்த வருமுல்ல தாவரசம் இருந்துச்சுன்னா, அந்த இன்னு இல்லையும் இர்ரா ஆக்கி இது வல்லினமா மாத்தி அதான் தாவரசையும் வல்லினமா ஆக்கி விடுது. பாருங்க. தொழில் துறைன்னு இருக்கு. இங்க நின்ற மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, இல்லு இருக்கு. இங்க வருமுல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னு இருக்கு. சரிங்களா? ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க தாவரசம் இருக்கு. எது? வருமுல்ல தாவரசம் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இல்ல என்ன ஆகுது? இர்ரா மாத்தி விடும் பாருங்க. தொழில் இர்ரா மாத்திட்டா, பொன் பொர்ரா மாத்திட்டா, இர்ரா மாத்திட்டு. அதனால இங்க வன்தொடர் குடியோகத்துல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா, அதனால வல்லினமிகள குடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. தா வரிச. தா, தா, தி, து, தை, தை அப்படிலாம் எல்லாமே இருக்கு. தா. அப்படியே 2மே தா வரிசை இருக்கு. அப்ப அந்த தாவ என்னது? அதையும் ரா வரிசையா மாத்தி விடுது பாருங்க. தாவ வந்து ராவா மாத்திரணும். அவ்வளோதான். அப்போ பாருங்க. தா வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தூ இருக்கு. அப்போ தூவ வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ரா வரிசையில என்னது இருக்கும்? ரூ இருக்கும். சரிங்களா? அதனால ரூ வந்திருக்கு. அப்போ தா வரிசையில இங்க தாவா இருக்கு. அப்போ தா வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, ரா வரிசை மாத்தணும். அப்போ இது ராவா வரும். ஸோ வந்து அதனால பொற்றகடு, தொழிற்றுறை அப்படின்னு வந்து அதே மாதிரி தான் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு அப்படி தான் வரணும். சேர்த்து எழுதணும்னா காவற்றுறை அப்படி தான் வரணும். சரிங்களா? காவல்துறை அப்படின்னு இருக்கு. அதில் காவல் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லு இருக்கு. கரெக்டா? அங்க துறை இருக்கு. தாவரிசை இருக்கு. அப்ப இது சேர்த்து எழுதணுமா? காவற்றுறை அப்படின்னு வரணும். சரிங்களா? இதுதான். அடுத்த பாருங்க. பாயிண்ட் பாருங்க. நின்ற சொல்லின் இறுதியில் இன்னு இருந்து வரும் சொல்லி முதலில் வல்லினம் இருந்துச்சுன்னா, அங்க இன்னு என்னது? இட்டாக தெரியும். ஏன்னா இது ஒரு வல்லெழுத்தாக தெரியும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது நின்ற இது பார்த்தீங்கன்னா, இங்க இன்னு இருந்து வருஞ்சொல்லில வல்லினம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இன்னு என்ன ஆகுமா? இட்டா மாறும். ஏன் இங்க குடுத்துருக்காங்க சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இது வல்லினமா என்னலாம் எழுத்து மாறுதோ அதுவும் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காண்டி குடுத்துருக்காங்க. பாருங்க. மண்பாண்டம் இருக்கு. இந்த இன்னு எது? இட்டாக மாறும். சரிங்களா? மட்பாண்டம். இந்த மண்பானை வந்து இட்பானையா ஆகும். இட்டாகும். அப்ப என்னது? இன்னு இட்டாக மாறுது. எது? வல்லினமாக மாறுதுனால குடுத்துருக்காங்க. அதே பாருங்க. நின்ற சொல்லின் இறுதியில் இல்லு இருந்து வரும் சொல்லின் முதலில் வல்லினம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான். எது? இன்ன பார்த்தோமா? அதே மாதிரி இல்லு இருந்து நல்லா பாருங்க. இல்லு இருந்து இங்க இல்லு இருந்து வருமொழி முதல்ல வல்லினம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த இல்லு என்ன ஆகுமா? இட்டாக மாறும். இது என்னது? ஒரு வன்தொடர் எழுத்தாக மாறும். புல் பறந்ததுன்னு இருக்கு. இந்த புல் வந்து எது? இட்டாக மாறுதா? என்ன எழுத்தாக? இட்டு. இந்த எரள வல்லல இருக்க இல்லு வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாக மாறுது. ஒரு வல்லினமாக மாறுது. அதனால இது குடுத்துருக்காங்க. சரிங்களா? வல்லினமாக மாறுதெல்லாம் தெரிஞ்சா தானே. ஏன்னா வன்தொடர் நம்மளுக்கு வல்லின மிகுதில வந்து பார்த்தீங்கன்னா, வல்லினம் எங்கெங்க மிகுது அப்படி தெரியணும். சரிங்களா?
அதாவது முள் குத்தியது முட்குத்தியது அப்படின்னு ஆகுது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பாருங்க. நின்ற சொல்லின் இறுதியில் இன்னு அல்லது இல்லு இருந்து வரும் சொல்லில தாவரிசை இருந்துச்சுன்னா அந்த இன்னு இல்லு என்ன ஆகுமா, இட்டாக மாறுமா. இந்த இன்னு இல்லு வந்து இங்கே தாவரிசை இருந்துச்சுன்னா தானா இப்படி எல்லா விஷயம் சரிங்களா. இன்னு இல்லு இருந்துச்சுன்னா இந்த இன்னு இல்லு வந்து பார்த்தீங்கன்னா இட்டாக திரிவதுடன் அந்த தாவரிசை என்ன ஆகுமா, டாவாகவும் தெரியும். நல்லா பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே மேலே ஒன்று பார்த்தோம். தாவரிசை என்ன ஆகும்னு. இங்கே இன்னு இல்லுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ கண் திறந்தது இன்னு இருக்குது அங்கே தாவரிசை இருக்குது. அப்போ இந்த இன்னும் என்ன ஆகும், இட்டாகும். அப்போ கட் அப்படின்னு ஆகும் சரிங்களா. அடுத்தது இந்த தாவரிசை ஆகும். தீயை தாவரிசை ஆக்கு, தீயை வந்து பார்த்தீங்கன்னா தாவரிசை ஆக்குங்க டீ அப்படின்னு ஆகுமா. அப்போ டீ ஆகிட்டு. இங்கே பாருங்கள் தாவரிசை இருக்குது. அப்போ தாவை வந்து தாவரிசை ஆக்கல டா அப்படி ஆகும். அப்போ துட்டித்தது கட்டி இருந்தது அப்படின்னு தான் மாற்றணும். சேர்த்து எழுதல இப்படி தான் நான் எப்படி மாற்றணும் சரிங்களா. அதான் பாருங்க சின்ன பெயரடை சரிங்களா. சின்ன பெயரடை பாருங்க. சின்ன என்னும் பெயரடை ஏனை பெயரடைகள் அல்லாமல் உற்று ஏற்றித்து வருமாம். அப்போ சின்னன்னு பெயரடை சின்னன்னு வந்தாலே வந்து தான் வலிமை மிகுன்னு போட்டுடலாம் நீங்கள் சரிங்களா. பாருங்க சின்ன குடை, சின்ன தட்டு, சின்ன பையன். ஸோ வந்து பார்த்தோன்னா அங்கே வல்லினமிகு வந்துச்சுன்னு வல்லினெழுத்து வச்சுன்னா போடலாம் சரிங்களா. பாருங்கள் சின்ன குடை இருக்கு வந்திருக்கா, சின்ன தட்டு, சின்ன பெண். ஸோ வந்து சின்ன வந்து பெயரடை வந்து பார்த்தா வல்லினம் வந்து பார்த்தா ஏற்று வரும்னு சொல்லிட்டுங்க. அதை பாருங்கள் 62வது விதி பாருங்கள். கூட விட ஆகிய சொற்கள் பின் வலிமிகுன்னு இருக்காங்க. அப்போ கூட விட இந்த சொற்கள் அடுத்த வலின மிகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மிகும். பாருங்க கூட கொடு, கூட கேள், கத்தியை விட கூர்மை, அவளை விட பாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட விட என்னும் சொற்களை எடுத்து வல்லினம் மிகும். ஸோ வந்து 62 விதி இருக்குது. 62 விதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 4 விதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்து, அதாவது எந்த எழுத்தாக இருந்தாலுமே அது இன்னு இல்லு ஒரு மெல்லின எழுத்தாக இருந்தாலும் சரி, ஒரு இது இடையின எழுத்தாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தா ஒரு வல்லின எழுத்தாக மாறுவதனால கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தா 62 விதி இருக்குது. ஸ்கூல் புக் விதி இதெல்லாம் பார்த்துக்கணும் வச்சுங்களா. இந்த வகுப்பு இதோடு முடிந்தது, நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூப்பா.